ಕೆಜಿಎಫ್ ಉಳಿಸೋಣ, ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದನ್ನು ಪಡೆಯೋಣ ಹಿನ್ನೆಲೆ ನಾಗರಿಕರಿಂದ 1 ಲಕ್ಷ ಸಹಿ ಸಂಗ್ರಹಕ್ಕೆ ಸೇವ್ ಕೆಜಿಎಫ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಸಂಘಟನೆ ಮುಂದಾಗಿದೆ. ಕೆಜಿಎಫ್ ನಗರದಲ್ಲಿ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಸಂಘಟನೆ ವತಿಯಿಂದ ಶನಿವಾರ ಸಂಜೆ 5 ಗಂಟೆಯಲ್ಲಿ ಕೆಜಿಎಫ್ ನಾಗರಿಕರಿಂದ ಸಹಿ ಸಂಗ್ರಹ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಹಮ್ಮಿಕೊಳ್ಳಲಾಗಿತ್ತು. ಈ ವೇಳೆ ಮಾತನಾಡಿದ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಸಂಘಟನೆ ಜಿಲ್ಲಾ ಅಧ್ಯಕ್ಷ ಜ್ಯೋತಿ ಬಸು, ಗಣಿ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ವಾಸವಿರುವ ನಿವಾಸಿಗಳಿಗೆ ಮನೆಗಳನ್ನು ಸ್ವಂತಪಡಿಸಬೇಕು, ಮಾಜಿ ಗಣಿ ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ಬಾಕಿ ಹಣವನ್ನು ಪಾವತಿ ಮಾಡಬೇಕು, ಬಿಜಿಎಂಎಲ್ ಕಾರ್ಖಾನೆಗಳಲ್ಲಿ ಸ್ಥಳೀಯರಿಗೆ ಅವಕಾಶ ನೀಡಬೇಕು ಎಂದು ಒತ್ತಾಯಿಸಿ ಈ ಅಭಿಯಾನವನ್ನು ಹಮ್ಮಿಕೊಳ್ಳಲಾಗಿದೆ ಎಂದು ತಿಳಿಸಿದ್ದಾರೆ. சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வைத்து சுமார் 3-4 மாதங்களாக 1 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை நடத்துவது என்கின்ற முடிவு எடுத்து கோலார் மாவட்டத்தினுடைய எம்பி மரியாதைக்குரிய மல்லேஷ் பாபு அவர்கள் தங்கவயல் பிடபிள்யூடி கெஸ்ட் ஹவுஸிலே இந்த 1 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை அவர் முன்னிலையிலே துவக்கி வைக்கப்பட்டது. அதே விதத்திலே தங்கவயல் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி ரூபகலா சசிதர் அவர்களையும் இந்த 1 லட்சம் கையெழுத்து இயக்கத்தினுடைய கோரிக்கைகளை ஆதரித்து நீங்களும் எங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று அணுகி அவரை விளக்கிய போது, சேவ் கேஜிஎஃப் கோரிக்கைகள் வெல்வதற்காக உங்களுக்கு நான் ஆதரவாக இருக்கிறேன் என்று சொன்னார். அதே மாதிரி தங்கவயலினுடைய அனைத்து பொதுமக்களினுடைய கையெழுத்தை பெறுவதற்காக, தினப்பயணிகளினுடைய கையெழுத்தை பெறுவதற்காக, வியாபாரிகளுடைய கையெழுத்தை பெறுவதற்காக, மாணவர்களுடைய கையெழுத்தை பெறுவதற்காக, இளைஞர்களுடைய கையெழுத்தை பெறுவதற்காக இன்றைக்கு பல்வேறு விதங்களுக்கு விவாதங்களை செய்து அனைவரையும் அணுகி அவர்களுடைய கையெழுத்தை அவர்களே முன்வந்து அளிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு இந்த கையெழுத்து இயக்கம் தங்கவயலிலே பல விதமாக பல்வேறு விதங்களிலே துவக்க இருக்கின்றோம். இதற்கு தங்கவயலில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களும் முன்வந்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். முக்கியமாக தங்கவயலில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ அமைப்புகள் பாஸ்டர் ஜேம்ஸ் பால், பாஸ்டர் ஆருன் பாஸ்டர் அவர்கள் இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். இஸ்லாமிய சகோதரர் ஷாபாஸ் குரேஷி இந்த கூட்டத்திலே ஆதரவு தந்திருக்கிறார். அதனால் இந்த இயக்கத்தை விரைந்து நடத்தி தங்கவயல் முழுவதும் கையெழுத்து பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கை இருக்கிறது. அதனால் அனைவரும் இந்த 1 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை ஆதரித்து தாங்களே முன்வந்து கையெழுத்து இட வேண்டும். நகரசபையினுடைய தலைவி 35 கவுன்சிலர்களுடைய ஆதரவோடு இந்த கையெழுத்து இயக்கத்திலே பங்கேற்க வேண்டும். தங்கவயல் எம்எல்ஏ கூட இதை ஆதரித்து பங்கேற்க வேண்டும் என்று சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ಕೆಜಿಎಫ್ ಉಳಿಸೋಣ, ಕೆಜಿಎಫ್ನ ರಕ್ಷಣೆ ಮಾಡೋಣ, ಕೆಜಿಎಫ್ನ ಮೂಲಭೂತ ಸೌಲಭ್ಯಗಳನ್ನು ಈ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ತಿಳಿಸೋಣ. ಅದೇ ರೀತಿ ಬಂದು ಕೆಜಿಎಫ್ನಲ್ಲಿ ಏನು ನಾವು ಕಳ್ಕೊಂಡಿದ್ದೀವೋ ಅದನ್ನು ತಿರ್ಗಾ ಮರುಪಡೆಯೋಣ ಅನ್ನೋ ಉದ್ದೇಶವನ್ನೆಲ್ಲ ಇಟ್ಕೊಂಡು ಇವತ್ತು ಏನು ಕೆಜಿಎಫ್ ಸೇವ್ ಕಮಿಟಿಯಿಂದ 1 ಲಕ್ಷ ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಹಮ್ಮಿಕೊಂಡಿದ್ದೀವೋ ಆ ಹಮ್ಮಿಕೊಂಡಿರೋ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಕೆಜಿಎಫ್ನ ಎಲ್ಲ ಜನತೆಗಳು, ಅಕ್ಕ ತಂಗಿರು, ತಾಯಂದಿರು, ಅಣ್ಣ ತಮ್ಮಂದಿರು ಎಲ್ಲರೂ ಜಾತಿ ಭೇದ ಮರೆತು ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆಗೆ ನೀವೆಲ್ಲರೂ ಕೋಪರೇಟ್ ಮಾಡಿ ಊರಿನ ಮುಂದಿನ ದಿನದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಮಾಡೋದ್ರಲ್ಲಿ ಈ ಸೇವ್ ಕಮಿಟಿ ಮುಂದಾಗಿರ್ತದೆ. ಆದ್ದರಿಂದ ಯಾವತ್ತೂ ಕೆಜಿಎಫ್ ಸೇವ್ ಕಮಿಟಿ ಬಂದು ಕೆಜಿಎಫ್ ಚಿನ್ನದ ಮಣ್ಣಿನಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ ಎಲ್ಲ ಜನತೆಯ ಪರವಾಗಿರ್ತದೆ. ಆದ್ದರಿಂದ ತಾವೆಲ್ಲರೂ ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆಗೆ ನಮ್ಮ ಜೊತೆಗೂಡಿ ನೀವು ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಕೆಜಿಎಫ್ ಜನತೆಯಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ತೀವಿ.